ஸ்டூடெண்ட்டுக்கான இல்லைப்பா, அது சொல்கிறதுக்கு ஒரு இதுவாக தான் இருக்குது. ஸ்டூடெண்ட் இல்லை, இந்த படத்தில் வாத்தியாராக பண்ணுறேன். சிரிக்காதீங்க சார், நீங்களே ஒரு நல்ல கேரக்டர் சொல்லிட்டு சிரிக்கிறீங்க. ஆமாம், இந்த ஸ்கூல் படத்தில் வந்து ஒரு வாத்தியார் கேரக்டர் பண்ணுறேன். ரொம்ப முக்கியமான கேரக்டர் தான் பண்ணுறேன். கேஎஸ் ரவிக்குமார் சார், பூமிகா மேடம் எல்லாம் பண்ணுறாங்க. சாரோட ரொம்ப நாள் விட்டு இந்த படத்தில் இணையருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த படத்தை பார்த்து வெற்றியடை செய்து உங்கள் கையில் தான் இருக்குது. ரொம்ப நன்றி. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஆடியோ லான்ச்சும் எதுலேயும் வரதே இல்லைன்னு ஒரு குற்றச்சாட்டு போயிட்டு இருக்கு. தெரியும், வந்தவொடனே ஆரம்பிப்பேன்னு எனக்கு அது கிடையாது. டே நைட் ஷூட் போதும். நீங்கள் ஒன்று என்ன பண்ணுங்க, அந்த டைரக்டரும் அந்த எந்த ஆடியோ பம்ப்ஸ் சொல்கிறீங்களோ அந்த டைரக்டர்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா அதை தெளிவாக சொல்லுவாங்க என்னோட சுச்சுவேஷன். சமீபத்தில் 2 நாள் முன்னாடி தூக்குதுறைன்னு ஒரு படம். ஆமாம், அது ஹீரோ நான் கிடையாதுப்பா. ஆனால் ஆக்சுவலாக நீங்கள் வந்து நினைவு இந்த கேப்டன் இதுவாண்ட போயிட்டு வரீங்க, இங்கே வரல அப்படின்ற ஒரு டாக் போயிட்டு இருக்கு. அது லேட்டாக வரல அப்படின்னு சொல்லி ஒரு டாக் போயிட்டு இருந்தது. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா எந்த இடத்துலையும் நீங்கள் வந்து என்ன இந்த பாரு, நீங்கள் ஒரு விஷயம் சொல்லட்டுமா, நீ சாப்பிட்ற சாப்பாடுக்கு கரெக்டாக யோசிக்கணும், சரியா? ஏதாவது இஷ்டத்துக்கும் பேசிடக்கூடாது. என்னன்னா, நீங்கள் தூக்குதுறை படத்தில் வந்து அதில் நான் ஒரு 6 நாள் நடிச்சிருக்கேன். அதில் ஒரு கேரக்டர் தான் வருவேன் நான். அதில் வந்து என்னென்னா ஃபஸ்ட் ஸ்டாப்பில் வருவேன் நான், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த படத்தோட ஹீரோ வந்து மகேஷ் தான். அன்றைக்கி வந்து நான் கேப்டனோட இதுக்கு போயிட்டு வர்றதுக்கு காரணம், அது முடிச்சுட்டு நான் உடனே ஃப்ளைட்டை பிடிச்சி கிளம்பிட்டேன் நான். அவ்வளோதான் மேட்ரு, வேறு ஒன்றும் கிடையாது. வேறு ஷூட்டிங் போயிட்டேன் நான், அவ்வளோதான். வேறு அது அந்த டீமுக்கே தெரியுமே, அவங்க டைரக்டருக்கு நல்லா தெரியுமே. அவன் என்னை வச்சு ட்ரிப்புன்னு ஒரு படம் பண்ணால், இப்போ அடுத்து ஒரு படம் பண்ணுறான் என்னை வச்சு ஹீரோவாக. அது அவனுக்கே தெரியும். நீங்கள் இஷ்டத்துக்கு பேசக்கூடாது. இல்லை வர படங்களில் நீங்கள் யோகி பாபு சார் தான் பெருசாக தெரிகிறாரு. அதனால் சொல்லி போகிறேன். இப்போ அந்த கவுண்டமணி சொல்லுவார்ல, சில்பா குமார், நான் சொல்லுங்கன்ற அது மாதிரி நான் இல்லைன்னு சொல்கிறேன். அது ஒன்று நடந்துகிட்ருக்கு. என்னை வச்சு படம் பண்ணுறவங்க, லீடு படம் பண்ணுறவங்களுக்கு கரெக்டாக தெரியும். நம்ம அழைப்புதல் கொடுத்தாங்க. நன்றிப்பா. பட பூஜை போடுறாங்க, அதுக்கு வந்து எல்லா நடிகரும் வரணும். ஆக்சுவலா யோகி பாபு வந்து ஆடியோ லான்ச்சுக்கு வரதே கிடையாது. இது எப்படி பாக்குறீங்க? அவரை பார்க்க முடியலன்னு கேள்வி கேட்டு நீங்க எப்படி பாக்குறீங்கன்னா, அவர் வந்து பிஸியா இருக்காருப்பா. அவர் டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து தூங்காம கொல்லாம ராத்திரில வந்து 3 மணிக்கு போய் படுத்துட்டு கிளம்புற மணி 7 மணிக்கு எழுந்து வருது. அநேகமா கிளம்புற 6 மணிக்கு போய் தூங்கி இருப்பாருன்னு நினைக்கிறேன். அதான் கிளம்பி அவர் வேற பூஜை எல்லாம் பண்ணுவாரு. குளிச்சுட்டு பூஜை எல்லாம் முடிச்சுட்டு இந்த பூஜைக்கு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஆனா கண்டிப்பா வந்து தலையை காமிச்சிட்டு போவான். டெஃபினட்டா காலையில ஓகே தான். சப்போஸ் ஆடியோ லான்ச் வச்சு அது ப்ரமோஷன் தனியா கூப்பிடும்போது கூட வரது இல்லையே. இல்ல வேலை இல்ல அன்னைக்கு அப்படின்னா கண்டிப்பா வருவோம். எனக்கு யோகி பாபு பத்தி தெரியும். ஏன்னா நானும் என்னோட படங்கள்ல என்ன கூகுள் குட்டப்பல்ல ஃபுல் டைம் இது பண்ணியிருக்கேன். நல்ல கோஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு நடிகர், நல்ல ஒரு நாலேஜ் உள்ள நடிகர். அதனால வந்து யோகி பாபு மேல எந்த குறையும் எனக்கு தெரியல. கண்டிப்பா ஃப்ரீயா இருந்தா கண்டிப்பா வருவாரு. ஏற்கனவே கொடுத்த ஒரு டேட் வந்து பூஜை நம்ம வந்து அப்புறம் அந்த நேரத்துல சொன்னாரு. இவர் பூஜை முந்தா நாள் தான் சொன்னாரு. ஸோ அந்த நேரத்துல அதை கேன்சல் பண்ணிட்டு வர முடியாது, அதை அட்ஜஸ்ட் பண்ணி வரணும் இல்லையா? அது மாதிரி ஆடியோ லான்ச்சு கூட முன்னாடியே அவர்கிட்ட டேட் வாங்கி, இந்த டேட்ல ஆடியோ ரிலீஸு, இந்த டேட்ல ப்ரொமோ நீங்க வந்தாகணும் அப்படின்ட்டு அவர்கிட்ட சொல்லி அந்த டேட்டை அவர் கொடுத்துட்டு அப்புறம் வரலாம் தான் நம்ம குறை சொல்லணும். கொடுக்காம நீங்க வந்து இஷ்டத்துக்கு கூப்பிடும் போது எப்படி வருவாங்க சார்? பெரிய படத்துக்குலாம் அவர் வராரு சார். ஆனா சின்ன அவர் நடிச்ச படம் சின்ன படத்துக்கு வர மாட்டாங்க. நிறைய ப்ரொடியூசர் வந்து வருத்தப்பட்டு தெரிவிக்கிறாங்க ஸ்டேஜ்லயே. அப்போ அது வந்து பெரிய படங்களுக்கு போல அப்படின்னா பெரிய படங்களை கூப்பிட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால போறாருன்னு நினைக்கிறேன் பெரிய படத்துக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அது அவரு என்னமா இல்லைன்னு தெரியாது. நான் நினைக்கிறது அப்படி. ஒருவேளை பெரிய படங்கள்லாம் பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம் நாளைக்கு வந்து நம்ம மதிக்கல அப்படின்னா அது பெருசா பேசப்படும். சின்ன படத்துக்கு போல அப்படின்னா அவ்வளவு பெருசா பேசப்படாது. விஜயகாந்த் சார் இறந்தாங்க அன்னைக்கு வந்து அவர் சமாதிக்கு போறாரு. ஆனா அவரோட படத்தோட ஆடியோ லான்ச் பிரசாத்ல நடக்குது. ஆனா அங்க வரல. அவரு விஜயகாந்த் இதோட பெருசா நினைச்சிருக்கலாம். அது தப்பு இல்லையே. அது அவரு டைமிங்னு ஒண்ணு இருக்குல்லப்பா எல்லாருக்குமே. நீங்க கூட இங்க வரும்போது நடுவில் ஏதோ ஒரு வேலை இருந்தா போயிட்டு வரீங்கன்னா ஏன் போறீங்க அப்படின்னு கேட்க முடியுமா உங்களை யாராவது? வரல சார், போயிட்டு வந்தா பரவாயில்ல. அது வேற ஏதாவது காரணம் இருக்கும். பேமெண்ட் ஃபுல்லா கொடுத்துருக்க மாட்டாங்க. டப்பிங்க்கு முன்னாடி பேமெண்ட் கேட்டிருப்பாரு, கொடுத்துருக்க மாட்டாங்க. அதை மீறி டப்பிங் பேசி கொடுத்துருப்பாரு. அப்ப செட்டில்மெண்ட் பண்றேன்னு இருப்பாங்க. ரிலீஸுக்கு முன்னாடி அது கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த ஆடியோ லான்ச்சுக்கு முன்னாடி கொடுக்குறேன்னு இருப்பாங்க, கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. அந்த ப்ரொடியூசருக்கு என்ன கஷ்டமோ எல்லாம் பார்க்கணும்ல. நம்ம ஒருத்தர் குறை சொல்றதுலயே நம்ம இருக்கக்கூடாது. நம்ம அவருக்கு என்ன சூழ்நிலையோ அதனால. ஆனா அப்படி வந்து மத்தவங்களை மதிக்காத ஒரு மனுஷன் தான் இவரு அப்படின்னு சொன்னா நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஒரு டைட் ஷெடியூல்லையும்
இந்த படத்துக்கு கதை கேட்டு டேட் ஒதுக்கியிருக்காரு. இந்த படத்துக்கு டேட் கொடுக்குறாருன்னாவே நீங்க புரிஞ்சுக்கலாம்ல அவரு. ஏன்னா இவரு சீனியாரிட்டி அவருக்கு தெரியும். அதனால இவரு மற்ற பெரிய படங்கள் கொடுக்குற அமௌண்ட் இவரு கொடுக்க முடியாது அவரால். ஸோ இந்த படத்துக்கு என்ன வேல்யூவோ அந்த அளவுக்கு தான் அவருக்கு கொடுக்க முடியும். அதுக்கு ஒத்துக்கிட்டு அவர் பண்றாருல்ல, அப்பனா அவர் நல்ல மனுஷன் தானே. அதை எப்படி நம்ம குறை சொல்ல முடியும்? எல்லாம் மனுஷனா பிறந்த எல்லாருக்குமே சில குறைகள் இருக்கதான் செய்யும். அதனால நம்ம அவங்கள மட்டம் தட்டிடக்கூடாது. எல்லாருமே நல்லா இருக்கட்டுமே, எல்லா படங்களும் நல்லா ஓடட்டுமே. அவர் ப்ரமோஷன் வந்ததுனாலதான் அந்த படம் ப்ரமோஷன் ஆகலன்றதுலாம் சொல்ல முடியாது. அவர் வரலங்கிறது இப்ப இந்த மாதிரி இல்லைன்னா நீங்க பேசி அந்த படம் பேர் என்ன வரலன்னு சொன்னீங்களா? அந்த படம் பேர் தூக்குதறி பாருங்க, இப்ப பெருசாச்சு. தூக்குதறிக்கு இப்போ ஒரு ப்ரமோஷன் கிடைச்சிருச்சுல்ல. அதே போல பெரிய படங்களுக்கு ஈஸியா தியேட்டர்கள் கிடைக்குது. எல்லா சின்ன படங்கள் இப்போ சம்பந்த தூக்குத்துறையில கூட மாற்று மகன் கூட பேச சின்ன படங்களுக்கு தேட்டர் ஒதுக்கி கொடுங்க. இப்போ பூஜை போடும்போது நம்மளுக்கு பிரமாண்டமா எல்லாம் காமிக்கிறோம். அதுக்கப்புறம் தேட்டருக்கு வரதுக்கான வாய்ப்புகள் குறைவா இருக்கு, தேங்க ஆரம்பிச்சிருங்க நிறைய படங்கள். ஆமா, அதுக்கு காரணம் பட்ஜெட்டு தான். அது பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த படம் என்ன வியாபாரம் ஆகும், சரி வியாபாரமே ஆகாதா, சரி இந்த படத்தை தேட்டருக்கு கொண்டு போய் சேர்க்கிற அளவுக்கு நம்ம கிட்ட பணம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு ப்ரொடியூசர் படம் எடுக்கணும். இல்லைன்னா எடுக்கக்கூடாது. இதை நான் ஒரு படம் பண்ண போறேன்னு சொல்ல அன்னைக்கே அவர்கிட்ட கேட்டேன், நீ படம் பண்ற சரி, இதை கொண்டு போய் தேட்டருக்கு சேர்ப்பியா, தேட்டருக்கு சேர்க்கிற அளவுக்கு ஒரு நாளைக்கு இது பண்ண முடியுமான்னு. இல்லை மஞ்சு சார் மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நிறைய இருக்காங்க, அவங்கெல்லாம் ஹெல்ப் பண்றாங்க. அப்புறம் 2-3 பெரிய ஃபைனான்சியர்ஸ் எல்லாம் சொன்னார். அவங்க எனக்கும் தெரியும், அவங்க ஏற்கனவே சினிமாவில் இருக்காங்க, அவங்க எல்லாம் கூட ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு சொன்னோம்னா எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. ஸோ ஒரு படம் நம்ம பூஜை போட்டு ஷூட்டிங் பண்றது கூட பெருசு இல்லை. இன்னைக்கு ப்ரமோஷன் பண்ணி அது கொண்டு போய் தியேட்டர்ல ரிலீஸ் பண்றதுக்கு உரிய கெப்பாசிட்டி நமக்கு வேணும். இப்போ சின்ன படங்கள் தியேட்டருக்கு கொடுக்க மாட்டோம், அவங்கள போய் கேட்டா அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லுவாங்க. சின்ன படங்கள் போட்டா சார் கம்மியா தான் ஆள் வராங்க, அப்போ எனக்கு பார்க்கிங்லயும் காசு வராது, அப்புறம் எனக்கு கேன்டீன்லயும் காசு வராது, அப்புறம் இந்த சின்ன படங்களை போட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்ட்டு அவங்க சொல்லுவாங்க. அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு. அதனால நம்ம சின்ன படங்கள் பண்ணும்போது அட்லீஸ்ட் குறைஞ்ச தேட்டர் ஒரு 100 தேட்டர் அந்த மாதிரியாவது 100 தேட்டர் வரைக்கும் நம்ம சின்ன ஸ்கிரீன்ஸா பார்த்து செலக்ட் பண்ணி அதெல்லாம் ரிலீஸ் பண்ணி அதை வாடகை கட்டி அதை ரிலீஸ் பண்ணி அதை கொண்டு போய் மக்களுக்கு சேர்த்து அந்த படம் நல்லா இருக்குன்னு சொன்ன உடனே பிக்கப் ஆகுது இல்லை, அங்கிருந்து அவனுடைய வாழ்க்கை சேஞ்ச் ஆகிடும். அந்த ஒரு நம்பிக்கையில தான் அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் எங்கெங்கிருந்தோ ஈசல் மாதிரி ப்ரொடியூசர்ஸ் வந்துகிட்டே இருக்காங்க. அதுல தோத்தவங்க எல்லாம் போயிட்டே இருக்காங்க. இது வந்துட்டே இருப்பாங்க, போயிட்டே இருப்பாங்க. சினிமா என்னைக்குமே வாழும், சினிமாவெல்லாம் அழிக்க முடியாது. பரிணாமங்கள் தான் மாறும். ஓடிடி அது இதுன்னு கொஞ்சம் மாறுமே தவிர சினிமா என்னைக்குமே இருக்கும். நேற்று கூட ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தேன். என்னுடைய அசிஸ்டன்ட் சேரன் பண்ண படம் அது அவ்வளோ நல்ல பேர் வந்திருக்கு அந்த இதில் ஓடிடியில். அதை போய் வாழ்த்திட்டு வந்தேன். அது சேரன் ஜேர்னின்னு அவனுக்கு எவ்வளோ கேப் கிடச்சி அதுக்கப்புறம் இப்போ பண்ணியிருக்கான் பாருங்க. இப்போதான் அவனுக்கு முகத்தில் ஒரு சிரிப்பே வருது, அந்த ஃபேமிலிக்கும் ஒரு முகத்தில் சிரிப்பு. எவ்வளோ பிரச்சனைகள் சந்திச்சிருப்பான். இதெல்லாம் சகஜம். அது சினிமாக்காரங்களுக்கு மட்டும் இல்லை, மனுஷனா பிறந்த எல்லாருக்குமே பிரச்சனைகள் வரதான் செய்யும். அதை எப்படி சமாளிக்கிறதுன்றது முன்னாடியே யோசிச்சு அதுக்கு பிளான் பண்ணி வாழ்க்கையை நடத்தணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய ஆசையும். சார், சினிமா மேடைகள்ல அரசியல் சினிமா மேடைகள் அரசியல் பேசுறாங்க. நீங்க ஒரு லெஜெண்டரி டைரக்டர், நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் பாக்கலையே. இல்ல சார், அதுக்கப்புறம் அது அரசியல்வாதிகிட்ட போனா அதை கமெண்ட் பண்றாங்க, இவங்களாம் பேச தகுதியே கிடையாது. அண்ணாமலையே பேசியிருக்காரு பாரு இதை பத்தி, அவர்லாம் ஒரு ஆளே கிடையாதுன்னு. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அண்ணாமலை சார் என்ன பேசினாருன்றது எனக்கு தெரியாது. ரஞ்சித் பேசுனதை நான் பார்த்தேன். பட் அது அவங்களுடைய அபிப்பிராயம் தானே, அப்படியே விட்டு போக வேண்டியதுதான். சினிமா வேற, அரசியல் வேற. ஆனா சினிமால இருந்து அரசியலுக்கு வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஆனா இதெல்லாம் ஏன் பேசுறாங்க அப்படின்னா, அரசியலும் சினிமாவும் தான் மக்களுக்கு உடனே போய் ரீச் ஆகும். அதனாலதான் இந்த 2 ஃபீல்டு இருக்கு. ஆக்சுவலா இவ்வளவு சம்பாரிச்சிட்டான், இவ்வளவு கோடி வாங்குறான், இவ்வளவு கோடி வாங்குறாங்கன்னு ஒரு வாட்டி ரஜினி சார் நானும் ஐ திங்க் முத்துவா படைப்பான்னு தெரியல, அந்த ஒரு பெரிய ஹோட்டல்ல நான் ஒரு டைலாக் எழுதிட்டு இருக்கேன். வந்தாரு. அந்த 9th ஃப்ளோர் ரெசிடென்சி டவர்ஸ் நினைக்கிறேன். அந்த 9th ஃப்ளோர்ல ஜன்னல்ல இப்படி பார்த்துட்டே இருந்தாரு. நீங்க எழுதுங்க அப்படின்ட்டு பார்த்துட்டே இருந்தாரு. பார்த்துட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் அவரு என்ன சார் பாக்குறீங்க அப்படின்னா, என்ன லட்சக்கணக்கான வீடுகள் தெரியுது, எவ்வளவு பெரிய இடம் இது,
நம்ம சிட்டி எப்படி இருக்குன்னு சுற்றி பார்த்தாரு. ஏன்னா அந்த 9th ஃப்ளோர்ல சுற்றி எல்லாமே தெரியும். ஆனால் இதில் அது வந்து சிவாஜி சார் வீடு. அங்கே பக்கத்தில் சார் அதே ரோட்டில் தான் சார் மனோரமா ஆச்சிருக்காங்க. அது மாதிரி இங்கே வந்து கிருஷ்ணா சார் வீடு. அவ்வளோதான் தெரியுது. சினிமாக்காரங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த லட்சம் வீடுங்களில் ஒரு 3 பேர் தான் இருக்கும்ல அப்படின்னு. அவ்வளோதான். அந்த 3 பேருக்கான பப்ளிசிட்டி பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். ஆனால் சம்பாதிக்கிறவங்க இது பண்ணுறவங்க உலகம் பூரா எவ்வளவோ கோடீஸ்வரர்கள் இருக்காங்க. ஆனால் நம்ம சினிமாக்காரங்க ஏதாவது சம்பாதிச்சிட்டா, சினிமாக்காரங்க ஏதாவது பணம் வாங்கிட்டா மட்டும் பேசுவாங்க. அது ஏன்னா அதுக்கு ஒரு கவர்ச்சி. அதான் நட்சத்திர அந்தஸ்துன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அரசியல்ல இருக்கவங்க பெருசா சம்பாதிச்சாங்க இது பண்றாங்க அப்படின்னா அது நேர்மையா சம்பாதிச்சாங்களா எப்படி சம்பாதிச்சாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதை பத்தி பேசும்போது ஒரு பப்ளிசிட்டி கிடைக்குது. அவ்வளவுதான்.